அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுந்தரவேல், ஜேகேஎஸ் கம்ப்யூட்டர் சென்டர் நிறுவனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லா காலேஜ் அட்மிஷன் பற்றி. ஓகேங்களா? 12th முடிச்சுட்டு நிறைய பேருக்கு லா படிக்கணுன்ற ஆசை இப்போ பெரும்பாலும் நிறைய மாணவர்களிடம் நம்ம பார்க்க முடியுது. ஃபஸ்ட்லாம் ஒருத்தவங்க 2 பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் லா படிக்கணுன்ற ஆர்வம் எல்லாருக்கும் இருக்குது. சட்டம் தெரிந்து கொள்ள நிறைய மாணவர்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது எப்படி விண்ணப்பிப்பது, எப்படி கவுன்சிலிங் அதுக்கு நடக்கும், என்ன ப்ரொசீஜர் அப்படின்ற டீட்டெயில் பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். லா அட்மிஷன் ஸ்டார்ட் டேட் வந்து 12ஆம் தேதி 5வது மாதம் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. முடிகிற டேட்டு 30ஆம் தேதி 5வது மாதம் 2025 முடியுது. அட்மிஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் முடியுது. அதுக்குள்ளவே நம்ம அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங். நீங்கள் மார்க் எடுக்கிறத பொறுத்து உங்களுக்கு எந்த காலேஜ் சீட்டு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் சேம் நம்ம எப்படி ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தோமோ அதே டாக்குமெண்ட்ஸ் தான். 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மேண்டட்டரி, ஃபோட்டோ சைன் மேண்டட்டரி. இது இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு இல்லை எதாவது எக்ஸ்ட்ரா ஸ்போர்ட்ஸு அதெல்லாம் எல்லா டாக்குமெண்ட்டுமே ரெடியாக வச்சுக்கோங்க. முன்னாடி எல்லா அட்மிஷனுக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். இது ஆதார் கார்டு டீட்டெயில் ஃபில் பண்ணுறதுக்காக வச்சுங்க. அப்லோட் பண்ண வேண்டியது 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசி. இது எல்லாருக்குமே ஜென்ரலு. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சுருக்கீங்க, இல்லை முன்னுரிமைக்கு ஏதாவது வேறு சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எந்த அட்மிஷன் போனாலும் கண்டிப்பாக அது கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ லா அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொத்தமாக வந்து 26 காலேஜ், அதாவது இணைப்பு பெற்ற கல்லூரிகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. இன்னொன்று வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் லா அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு ஆப்ஷன் இருக்குது. 2 ஆப்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று சீர்மிகு சட்டப்புல் கல்லூரி, அதான் ஸ்கூல் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் லா. இன்னொன்று வந்து இணைப்பு பெற்ற கல்லூரி. அது 2த்துக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். 2த்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் லா வந்து அந்த தரமணியில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ், அந்த ஒரு பர்டிகுலர் காலேஜுக்கு மட்டும். அதில் பிஏ எல்எல்பி ஹானர் இல்லை பிபிஏ எல்எல்பி ஹானர், அந்த ஹானர் படிப்பு கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் படிக்கணும்னா அந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் லா அப்படின்னு இருக்குது பாருங்கள். எஸ்ஓஇஎல் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று இருக்குது. நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் போனீங்கனாலே வந்துடும். சீர்மிகு சட்ட கல்லூரி அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதில் கொடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா தரமணியில் சென்னையில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ், அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, அந்த பர்டிகுலர் ஒரே ஒரு காலேஜில் மட்டும் அப்ளை பண்ணணும்னா அந்த எஸ்ஓஇஎல் ஸ்கூல் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் லா சீர்மிகு சட்ட கல்லூரி அந்த ஆப்ஷனில் போய் அப்ளை பண்ணணும். அதுக்கு ஒரு காலேஜுக்கான அட்மிஷன் மட்டும்தான். அது என்னென்னா பிஏஎல்எல்பி ஹானர், அப்புறம் பிபிஏ எல்எல்பி ஹானர், அந்த 2 கோர்ஸு அந்த பர்டிகுலர் ஒன்று கவர்மெண்ட் கோட்டாவில் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைச்சாலும் ரொம்ப அதிக மார்க் எடுத்தால் தான் கிடைக்கும். அப்படியும் கொஞ்சம் நீங்கள் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அது அந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் லாவில் வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது வந்து என்னடா இருக்குல்ல, இணைப்பு பெற்ற கல்லூரிகள் அப்படின்றதுல 15 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக 15 லா கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. விழுப்புரம், சேலம், கோயம்புத்தூர், சென்னையில் 2 காலேஜ் இருக்குது. தஞ்சாவூர் அதுபோல் திருச்சி, அதுபோல் மொத்தம் 15 காலேஜ் இருக்குது கவர்மெண்ட் காலேஜ். அது இல்லாமல் 11 ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. இந்த 11 ப்ரைவேட் காலேஜுக்கும் 15 கவர்மெண்ட் காலேஜுக்கும் சேர்த்து இந்த இணைப்பு பெற்ற கல்லூரிகளில் இணைக்கணும். அதில் வந்து நீங்கள் படிக்கிறது பிஏ எல்எல்பி மட்டும். பிபிஏ எல்எல்பி அந்த எல்லா படிப்புகளும் இந்த 11 + 15 கவர்மெண்ட் காலேஜ் ப்ளஸ் ப்ரைவேட் காலேஜ் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கணும். இது தனியாக அப்ளை பண்ணணும். நீங்கள் அந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் லாவில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து 1000 ரூபாய் பே பண்ணணும். இவங்க இந்த இணைப்பு பெற்ற கல்லூரிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா அஃபிலியேட் காலேஜில் அதுக்கு வந்து நீங்கள் 500 ரூபா மட்டும் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அதுக்கு தனியாக அப்ளை பண்ணிக்கணும். மாற்றி அப்ளை பண்ணுறாதீங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க மற்ற கவர்மெண்ட் காலேஜ் மற்றும் ப்ரைவேட் காலேஜ் அந்த 26 காலேஜுக்கு அப்ளை பண்ணணும்னா இணைப்பு பெற்ற கல்லூரி அந்த அஃபிலியேட் காலேஜ்னு இருக்கும், லா காலேஜஸ், அதில் தான் அப்ளை பண்ணணும். அந்த தரமணியில் இருக்க சென்னையில் இருக்க கவர்மெண்ட் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் டேரெக்டாக நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் லாவில் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுக்கு தனியாக கவுன்சிலிங், அதுக்கு தனியாக கவுன்சிலிங் நடக்கும். இதுக்கு 1000 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் 500 மட்டும் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 26 காலேஜும் உங்களுக்கு அதில் வந்துடும். நீங்கள் எது உங்களுக்கு மார்க் கட் ஆஃப் ரேஞ்ச், நீங்கள் அதிக மார்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லா காலேஜும் லிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் மார்க் எத்தனை எடுக்கிறீங்களோ உங்களுக்கு பேஸ் பண்ணி ஒரு காலேஜ் கிடைக்கும், கிடைக்காமலும் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த 30ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறத்துலேருந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து
ரேங்க் லிஸ்ட்டு ரேண்டம் லிஸ்ட்டு எல்லாமே விட்ருவாங்க. எப்படி இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் நடக்குமோ அதே ப்ரொசீஜர் தான் நடக்கும். ரேங்க் லிஸ்ட்டு கட் ஆஃப் மார்க் விடுவாங்க. அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்னு நீங்கள் கட் ஆஃப்லேயே முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் டேரெக்டாக போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி காலேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் லாக்கான ப்ரொசீஜர். ஓகேங்களா? மேலும் நாளைக்கு வேறு ஏதாவது இந்த லாவில் உங்களுக்கு லா அட்மிஷனில் டவுட் இருந்ததுன்னா டேரெக்டாக நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு ஓப்பனாக ஃப்ரீயாக பண்ணித்தரோம். எதுவும் பிரச்சனை இல்லை. எந்த டவுட்டு அப்ளிகேஷனில் எந்த டவுட் இல்லை, அடுத்த ப்ரொசீஜர் என்ன டவுட் இருந்தாலும் எங்களை டேரெக்டாக நீங்கள் கமெண்ட் மூலயமா கான்டாக்ட் பண்ணலாம். மேலும் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னா அக்ரி அட்மிஷன் பற்றி நாளைக்கு கிளியரான வீடியோ பண்ண போகிறோம். நீங்கள் மேலும் தொடர்ந்து எங்களை அட்மிஷன் வீடியோ இப்போ அட்மிஷன் போய்ட்டு இருக்கிறதால தொடர்ந்து கண்டினியூஸாக நம்ம அட்மிஷன் சம்மந்தமான வீடியோவை தான் போட்டுட்ருக்கோம், மாணவர்களுக்கு பயனுள்ளதாக. மேலும் உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.